என்னை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின் டிரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின் டிராப். இந்த கதை கேட்க குழப்பமா இருக்கும், ஆனாலும் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ பாய்ஸ், வந்துட்டா? கதையை சொல்றதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டியே. உன் கதையில அப்புறமா சொல்லலாம். முதல்ல இவனுங்க கிட்ட சண்டை போடணும். டிராகன் டைட்டில். இது வந்து நல்ல யோசனையா? ஒவ்வொருத்தரும் பெரிய படம் கூட சண்டை போடணும். வாங்க நாம காட்டுக்குள்ள ஓடி போயிடலாம். என்னப்பா ஓட்டிங்க? அங்க யாரு உதவி பண்ணுவா? உனக்கு மரங்கள் இருக்கிறது கண்ணுக்கு தெரியல? என்ன சொன்னீங்க? இது ஒரு மேஜிக்கான காடு. நான் தான் வுட் எலிமெண்ட். அதனால மரங்களே எங்களை காப்பாத்துங்க. இந்த பாரா, இந்த சப்பன் அப்படியே உத்தரவு பட்டு இதெல்லாம் அப்படியே இந்த மரம் கூட நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டே. நல்லவங்களை எப்பவுமே கைவிட மாட்டாங்க. மத்தவங்கள நாங்க பாத்துக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? மரத்துனால அவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்களா? ஆமா, ரொம்ப பெரிய மரம், புத்திசாலிங்க கூட. ஆனா மரங்க சண்டை போடாது. ஆனா போடுதுங்கள, அதுங்க என்ன அடிச்சதுங்க, உதைச்சதுங்க, தூக்கி எரிச்சதுங்க. அந்த மந்திர காட்டுல அவங்க இருக்கிற வரைக்கும் நாம அவங்கள ஒண்ணும் பண்ணவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. ஆனா அவங்க எனக்கு வேணும். அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு எங்கேயாவது ஒரு வழி இருக்கும். எனக்கு தெரியும். மரம் எல்லாம் நைட்டு தூங்கிரும்ல, அப்ப போய் அவங்கள நான் புடிச்சிட்டு வந்துடுறேன். எனக்கு ஏன் இவங்களை விட்டா வேற ஆள் கிடைக்கவே மாட்டேங்குது? வாழைப்பழம் கொடுத்தா குரங்கு தாடா மாட்டிக்குது. இவங்க யாரு? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்களே கேட்டுக்கங்க, நான் ரொம்ப பிஸி. இவ ஒயிட் ஸ்னேக், நான் தான் கிரீன் ஸ்னேக். உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாங்க காட்டுல வச்சிருக்கிற கிளினிக்கு நீங்க ஏதாவது டொனேஷன் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன? நாங்க தயாரிக்கிற பச்சை மருந்துகளால மக்களுக்கு இருக்கிற நோயெல்லாம் குணப்படுத்துறோம். ஆனா பணம் இல்லாததுனால எங்க கிளினிக் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அதனால என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உதவி பண்ணுவேன்னு நினைச்சு வந்தீங்க, அப்படித்தானே? எனக்கு உபயோகம் இல்லாத எந்த விஷயத்துக்கும் நான் உதவி பண்ண மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து வெளியே போங்க, புரிஞ்சுதா? எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ஒரு நிமிஷம், நீங்க உதவிக்கு ஆள் கேட்டீங்கல்ல, நாங்க உங்களுக்கு உதவ தயாரா இருக்கோம். நீங்க எனக்கு எப்படி உதவ முடியும்? இவங்க 2 பேரையும் மாயமாக்க உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருக்கா? இவங்களை புத்திசாலி ஆக்கிறதுக்கு எங்க கிட்ட ஒரு மருந்து இருக்கு. ஆமா, இத நீங்க குடிச்சீங்கன்னா அப்புறம் உங்க பிரச்சனைக்கு நீங்களே தீர்வை கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா? இது கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ரொம்ப நன்றி மரங்களா. நீங்க செஞ்ச இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும், இல்ல நானே ஒரு மரம் ஆயிடுவேன். இந்த காட்டுல இருக்கிற மரங்கள் தான் நம்மள காப்பாத்துச்சு. அதுங்களுக்கு நம்ம கண்டிப்பா மரியாதை செலுத்தணும். ஓகே ஓகே ஐயா மரமே, ரொம்ப தேங்க்ஸ். என்ன கையெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஐ, நீங்க இதுல இருந்து ஒரு துளி எடுத்து டேஸ்ட் பண்ணா போதும், நீங்க 2 மடங்கு புத்திசாலி ஆயிடுவீங்க. இதை நான் எப்படி நம்புறது? ஒருவேளை இது விஷமா இருந்தா? நீ முதல்ல குடி. நல்லா இருக்கு. இவன் சாகல, ஆனா புத்திசாலியா ஆனானா இல்லையான்றத இப்ப பாப்போம். 1+1 எவ்வளவு சொல்லு? இது ரொம்ப கஷ்டமான கேள்வியாச்சே, இருந்தாலும் சொல்றேன். 1+1 = 3. எனக்கு புரியலையே, இது எப்பவும் வேலை செய்யுமே. இது உண்மையிலேயே வேலை செய்யுது. ஏன்னா கிராவுக்கு 1னால என்னன்னு தெரியாது.
நான் நம்புறேன். இருங்க, நீங்க ஒரே ஒரு துளி தான் சாப்பிடணும். இவ்ளோ மருந்து இது வரைக்கும் யாருமே குடிச்சது கிடையாது. இப்ப என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன ஆகுன்றது நான் சொல்றேன். நான் ரொம்ப புத்திசாலியா ஆயிட்டேன். எனக்கு இப்போ 2 மூளை இருக்கிறதா நான் உணர்றேன். என்ன ஏதாவது கேள்வி கேளுங்க. நான் கேக்குறேன் 999,999 உடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? சிம்பிள். 3081. கரெக்டா தான் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாரையும் இப்போ எப்படி பிடிக்கணும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க எப்படி இப்படி ஒரு நல்ல டானிக்க உருவாக்குனீங்களோ அதே மாதிரி ஒரு கெட்ட டானிக்க உருவாக்குங்க. சரி. அத அப்படியே அங்க இருக்கிற மரங்கள்ல ஊத்திடுங்க. அதுக்கப்புறம் அதுங்கெல்லாம் அவங்களுக்கு எதிரா திரும்பிடும். இதுதான் ஒரே வழி. இல்ல இல்ல, நாங்க கண்டிப்பா அதை பண்ண மாட்டோம். அப்படி பண்ணா மொத்த காடும் அழிஞ்சிடும். இத பண்ணுங்க. அப்பதான் நீங்க கேட்ட பணம் உங்க கைக்கு கிடைக்கும். என்னால முடியாது. பணத்துக்காக உயிருள்ள ஒரு காட்டை நான் அழிக்க மாட்டேன். ஆனா இத நம்ம பண்ணிதான் ஆகணும். அந்த பணம் நமக்கு கிடைக்கலனா கிளினிக்க நடத்த முடியாது. ஒரு காடு அழியறதை விட கிளினிக் அழியறது எனக்கு பெருசு இல்ல. சிஸ்டர் நில்லு. அந்த மரங்கள் தானா திரும்ப வளர்ந்துரும். ஆனா நம்ம கிளினிக் திரும்ப வராது. நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் யோசிச்சு பாரு. போறவளை பத்தி நீ கவலைப்படாத. நான் தர இந்த பணத்தை வச்சு நீ சொந்தமா ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிடலாம். அதாதப்பட்டது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு வாட்டர் எலிமெண்ட். அதுக்காக நான் வாட்டரை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறேன். நீ வாட்டர் எலிமெண்ட், நான் வுட் எலிமெண்ட். மரங்களுக்கு உயிர் இருக்கு, அதை நீ மறந்துடாத. என்னாச்சு? ஒரு மரத்துக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு. அங்க இத பாரு சப்பானே, நமக்கு ஏற்கனவே டைம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இது ஏதோ உன் கற்பனை. இல்ல, யாரோ ஒருத்தங்க ஒரு மரத்துக்கு கெடுதல் பண்றாங்க. இங்க இருக்கிற ஒரு மரம் அழிஞ்சதுன்னா மொத்த காடு அழிஞ்சிடும். சீக்கிரம் வாங்க. நீங்க போங்க. யாரது? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? எனக்கு தெரியல. அவளை தடுத்து நிறுத்துங்க. போய் நிறுத்துங்க. அங்கேருந்து தள்ளி போ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த மரம் பார்க்க நல்லதா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. இங்க மருந்து கொஞ்சம் சிந்தி இருக்கு, அவ்வளவுதான். சரி, ஓகே. வேலை முடிஞ்சதுல கோல்டன் டிராகன்ஸ் நம்ம உடனே கண்டுபிடிச்சாங்கன்னு வாங்க போலாம். என்னாச்சு? என்ன வேணா இருக்கட்டும், நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் உங்க டின்னர் எல்லாம் எடுத்து சாப்பிடல. நான் எக்கச்சக்கமா அந்த டானிக்க குடிச்சதனால இப்ப எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. ஹாய், நான் ப்ரூவோ. மரியாதையா என் உடம்ப விட்டு போயிடு. ஏய், நீ தானே 2-3 பிரெயின் வேணும்னு கேட்ட. இப்ப வேணான்னு சொன்னா எப்படி? நீயும் நானும் ஒண்ணு, அதனால கடிக்க மாட்டேன். இந்த பிரச்சனையை நான் எப்படி தான் தீக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கண்டுபிடிச்சிட்டேன். போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவகிட்ட இருக்கிற கெட்ட டானிக்க வாங்கிட்டு வாங்க. அதான் இதுக்கு மருந்து. போங்க. ஓ, என்ன நடக்குதுங்க? இலையெல்லாம் உதிருது. ஏன்பா, தயவு செஞ்சு இந்த மரத்தை பத்தி பேசுறதெல்லாம் விடுங்க. முதல்ல நம்ம புதிருக்கான விடையை கண்டுபிடிக்கணும். நம்ம குரூப்ல ஒரு ஷாலியன் போதும். ஏய் ஷாலியன், அந்த பாம்பு மரத்துக்கெல்லாம் ஏதோ விஷம் கொடுத்துருச்சு. மொத்த காடு அழிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் நானுதான். அந்த ஒயிட் ஸ்னேக் பொண்ணு கொடுத்த விஷம் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? ஏன்னா இந்த மரங்கள் எல்லாம் அழிஞ்சுகிட்டு இருக்கிறத உன்னால பார்க்க முடியுதுல மண்டை. அது எனக்கு தெரியும். நான் முன்ன விட இப்ப புத்திசாலி. சில விஷயங்களை இந்த உலகத்துல மாத்தவே முடியாது. ஆமா, அது எனக்கு கூட தெரியும். தெரியுமா? சரிதான். ஒரு விஷயம் சொல்லவா? நான் உன்னை விட ஸ்மார்ட். அதனால உனக்கு முன்னாடி அந்த ஸ்னேக்க கண்டுபிடிச்சு டானிக்க வாங்கிருவேன். என்ன? உன்னால அது முடியாது. ஏன் முடியாது? அந்த ஸ்னேக்கோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமே. இப்ப மண்டப்பைய யாருன்னு சொல்லு பாப்போம். நீதான். ஏன்னா இந்த மரங்களுக்கெல்லாம் உயிரில்லைன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கே புரிஞ்சுது. ஆனா இருந்தாலும் இந்த வாட்டி நான் தான் சாதிப்பேன். பிஸியா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், அதான் உங்களை கூப்பிட்டுருக்கா. என்ன விஷயம் சொல்லு. குட் நியூஸ் ஜெனரல். அவ கொடுத்த மருந்து வேலை செய்யுது. காடு இப்ப அழிஞ்சுகிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கெட்ட டானிக்க உடனடியா இங்க கொண்டு வா. அப்பதான் அவங்களையும் இந்த குட்டி சாத்தானையும் என்னால அழிக்க முடியும். நான் குட்டி சாத்தானா, நீ பெரிய சாத்தா. அத முதல்ல நீ மறந்துடாத. நான் அந்த டானிக்க கண்டுபிடிச்சிட்டா ஜெனரலுக்கு எல்லாமே நான் தான், நீ இல்ல. ஃப்ளேம், இவன் எங்க போயிட்டான்? என் மேப்பைய திருடிட்டு போயிட்டானே. நம்ம மரங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிரு ஷாலியன்.
கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. கிளினிக் ஒண்ணு ரொம்ப தூரம் இல்ல. ஏன்னா நம்ம இப்பதான் அதை கடந்து வந்திருக்கோம். அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோ. நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க உன்னை குணப்படுத்துவோம். என்ன மட்டும் இல்ல, இந்த மரங்களையே குணப்படுத்துங்க. இதோட உதவி இல்லைன்னா ஜெனரல் பூ நம்மள சுலபமா பிடிச்சிடுவா. எல்லாரும் சொல்றத கேளுங்க. பரவாயில்ல, நம்ம கிட்ட இவ்ளோ பேர் இருக்காங்களா? நம்ம கிட்ட இல்ல, என்கிட்ட. கொஞ்ச நேரம் வாய மூடு. நீங்க உடனே அந்த காட்டுக்குள்ள போய் அவங்க எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வாங்க. இது என் உத்தரவு. சீக்கிரமா போங்க. சோல்ஜர்ஸ் நில்லுங்க. நீ என்ன பண்ற? இந்த போருக்கு போறவங்க எல்லாரும் திரும்பி உயிரோட வருவாங்க நிச்சயம் இல்ல. அதனால என்ஜாய் பண்ணட்டும். சோல்ஜர்ஸ் வெப்பனை கீழே போட்டுட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க. என்ன? நிறுத்துங்க. நோ, நிறுத்தாதீங்க. கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? ஓ நோ, எல்லாம் முடிஞ்சது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. உனக்கு என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல என் ஃப்ரெண்டுக்கு வைத்தியம் பாருங்க. போய் ஒழுங்கா லைன்ல நில்லுங்க. நிக்க முடியாது, பையா. ஓ, தலை வலிக்குது. ஆனா இவ ரொம்ப சீரியஸா இருக்கா. என்ன மன்னிச்சிடுங்க, என் சிஸ்டர் இந்த கிளினிக்கை விட்டு போயிட்டா. அதனால நானே எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இவங்கள நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவங்கள நாங்க பாத்துக்கிறோம். இவளுக்கு என்ன ஆச்சு? உன்ன மாதிரி இருக்கிற ஒரு பாம்பு பொண்ணு காட்டையே நாசமாக்கிடுச்சு. அவ ஒயிட் ஸ்னேக். ஓ நோ, அவ அப்படி பண்ணிருக்க கூடாது. 1 2 3. ஓ, ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு இன்னும் வீக்கம் குறையலையே. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க ஐஸ். இத உங்க வீக்கத்து மேல வைங்க. உங்க தலைவலியும் வீக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடும். போதும், நிறுத்துங்க. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் ஃபார்ச்சூன் குக்கீஸ் யாரு முதல்ல படிக்கிறதுன்னு சண்டை போடுறீங்க, ரைட்? ஆமா, எல்லா தடவையும் அவ தான் முதல்ல குக்கீஸ் எடுத்துறா. என்ன எடுக்க விட மாட்டேங்கிறா. இப்ப கடைசி குக்கிக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க, கரெக்ட்டா? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் அதுல இருந்து கையை எடுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த குக்கீஸ் எடுத்து ரெண்டு பேருக்கும் பொதுவா படிச்சு சொல்றேன். என்ன ஓகேவா? சரி. ஒருத்தர் ஒரு வேலையை செய்யறதை விட ரெண்டு பேரும் செஞ்சா சீக்கிரமா வேலை முடியும். சரி, மூளை உபயோகிக்கிற நேரம் வந்துருச்சு. எப்ப நீ பாதுகாப்பா இருக்க? தேங்க்ஸ் சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். சூப்பர். அந்த பச்சை என்னை விட புத்திசாலி ஆகவே முடியாது. தப்பு கணக்கு போடாத ஃப்ளேம். என்னால முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு குணப்படுத்த நான் மருந்து கொடுத்திருக்கேன். அந்த மரங்களை குணப்படுத்தணும்னா நாம முதல்ல அந்த இடத்துக்கு போய் ஆகணும். வாங்க போலாம். அப்ப இத பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ என்னோட சிஸ்டர் ஒயிட் ஸ்னேக். சொந்தமா கிளினிக் வைக்கிறேன்னு சொல்லி இங்க இருந்து போயிட்டா. ஏன்? எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை. ஜெனரல் பூ இந்த காட்டை அழிக்கணும்னு எங்க கிட்ட சொன்னாரு. அப்பவே நினைச்சு இதுக்கு பின்னாடி அவன் தான் இருக்கணும்னு. ஆனா உன் சிஸ்டர் இல்லாம இவள நீ எப்படி குணப்படுத்த முடியும்? ஏற்கனவே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்ச மருந்து இருக்கு. அத வச்சு குணப்படுத்தலாம். வாங்க போலாம். அது நிச்சயமா எனக்கு தான் கிடைக்கணும். சீக்கிரமா அவளை கொண்டு போய் மரத்துக்கடியில படுக்க வைங்க. அப்பதான் சீக்கிரம் குணமாகும். அங்க பாருங்க, அந்த மரத்துக்கு அவளை யாருன்னு தெரியுது. இந்த மருந்து உங்ககிட்ட நிறைய இருக்கா? நிறைய இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. ஏன்னா ஜெனரல் பூ எல்லாத்தையும் குடிச்சிட்டாரு. ஒயிட் ஸ்னேக் கெட்ட மருந்து எந்த இடத்துல ஊத்துனாலும் அங்க இது ஊத்துனா எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் எல்லாத்துக்கும் உயிர் வந்துடும். இங்கதான் என்னங்க நடக்குது? அந்த கெட்ட மருந்துனால இப்ப மரங்கள்ல கெட்டதா மாறிடுச்சு. நான் என்ன பண்றோம்னா அதுங்களுக்கே தெரியல. தெரியலையா? நீங்க தான் ஏதாவது பண்ணணும். நான் எடுக்கிறேன். காலி அடிச்சு. இது வேற எங்க கிடைக்கும்? ஒயிட் ஸ்னேக் கிட்ட. ஆனா அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது. அவ எல்லா மருந்தையும் ஒரு கார்ட்ல ஏத்திட்டு இழுத்துட்டு போயிட்டா. அப்ப என்னால அவளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நாங்க ஷாலினை பாத்துக்கிறோம். கிரீன் ஸ்னேக்கையும் பாத்துக்கங்க. நாம கொஞ்சம் தள்ளியே போம். நிஜமாவே இவனை என்கிட்ட இருந்து உங்களால பிரிக்க முடியுமா? சொல்லுங்க. கண்டிப்பா என்னால முடியும். என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு வேணா அதையெல்லாம் நான் காட்டவா? இது நான் புதுசா கண்டுபிடிச்சது. ரத்தத்தை உரிகிற அட்டை.
வேண்டாம், ஏற்கனவே உடம்புல ஒரு அட்டை ஒட்டிக்கிட்டு இருக்கு. இவனை தான் சொல்றேன். ஓ, அப்ப அவன் தலையை எப்படி எடுக்க சொல்றீங்க? ஊசி போட்டு எடுக்கவா, இல்ல ஆபரேஷன் பண்ணி எடுக்கவா, இல்ல கட் பண்ணி எடுக்கவா? உங்க இஷ்டம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இனிமே நான் எதுவுமே பேச மாட்டேன். எல்லாமே ஓ இஷ்டம் தான். என்ன சொல்ற? தேவையில்ல, ஆபரேட் பண்ணுங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா உங்க ரெண்டு தலையில எந்த தலையை நான் இப்ப வெட்டுறது? இவன். சரி, இப்ப நான் யாரோட உத்தரவை மதிக்கிறது? என்கிட்ட இருந்து. ஓ, உண்மையில இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. நாம வேணா டாஸ் போட்டு பார்த்தலாமா? திரும்ப வராத. நான் தான் முதல்ல வந்து பயங்கரமான கேஸ் ஓபன் பண்ணி தான் நீ இந்த மயக்கமடைய வச்சிட்டியே. நீ பண்ண முட்டாள்தனத்தால இங்க இருந்த எல்லாரும் போயிட்டாங்க, அத மறந்துடாத. ஆனா அவங்க மருந்தை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே. நம்ம ஜெண்டலுக்கு தேவையான டானிக் ஏதாவது இதுல இருக்கலாம். ஓ அப்படியா? ஆனா எதுன்னு தெரியலையே. தூங்க வைக்கிற மருந்து இருக்கு. இது என்ன வேலை செய்யுதுன்னு பாப்போம். ஓ, எனக்கு இத சரி செய்யணும்னா நீ அதை ஓபன் பண்ணு. அவங்க இந்த பக்கமா தான் எங்கேயாவது போயிருக்கணும். வண்டி போனது கணாச்சு. அப்போ நான் நினைச்சது கரெக்ட் தான். விருந்தாளி வந்திருக்காரு. வா, போய் பிடிக்கலாம். நெல்லே, நம்ம இதையே ஃபாலோ பண்ணி போனோம்னா ஒயிட் ஸ்னேக்க பிடிச்சிடலாம். நாம ரெண்டு பேருமே சேர்ந்து பிடிப்போம். என்னால இதுல இருந்து வெளியில வர முடியல. ஷாலினோட வெப்பனை எடுத்தா போது நம்ம ஜெயிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த மரங்கள்லாம் இதுக்கு கட்டுப்படும்னு நினைக்கிறேன். சாரி, வேற வழி தெரியல. அதான் எப்படி? நான் உங்களை பிடிக்கிறேன். ஓ, அதுக்குள்ள இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. இப்ப இவங்களை என்ன பண்ண சொல்லலாம்? பாட சொல்லலாமா? நம்மளால அதை கேட்க முடியாதே. இல்ல இவங்களுக்கு நீச்சல் போட்டி வைக்கலாமா? நீ என்ன வேணா பண்ணு, என்னால உன்னை ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி நீ வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஆசையா உனக்கு ஒரு கேக் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறியா? எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஊட்டி வீடு. ஊட்டுற. உன்னால பேச முடியலன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆனா நான் பேசுவேன். சோல்ஜர்ஸ், நீங்க உடனடியா காட்டுக்குள்ள போய் அவங்க எல்லாரையும் சுத்தி வளைச்சு பிடிங்க. இதுதான் என் உத்தரவு. போங்க. கூடிய சீக்கிரத்திலேயே அந்த கெட்ட டானிக்கை கண்டுபிடிச்சு உன்னையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடுற. இது நடக்கும். எங்க நில்லுங்க. திரும்பவும் வந்துட்டியா? மறுபடியும் சண்டை போட வந்திருக்கியா? நான் அதுக்கும் தயார். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு காட்டை குணப்படுத்துற மருந்து தேவை. அப்ப நீ என்கிட்ட சண்டை போட்டா காட்டை அழிக்கிறோமேன்ற வருத்தெல்லாம் உனக்கு கிடையாதா? மறுபடியும் மரங்கள் தானா வளரும். ஆனா என் ஃப்ரெண்ட் வளர மாட்டா, இறந்துருவா. என் தங்கச்சி கிட்ட கூட்டிட்டு போ, அவ ஹெல்ப் பண்ணுவா. உன் சிஸ்டர் கூட தான் என் ஃப்ரெண்ட் இருக்கா. உன் சிஸ்டர் இப்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. கிரீன் ஸ்னேக், அவளுக்கு என்ன ஆச்சு? நீ கொடுத்த மருந்தால அந்த மரங்கள்லாம் உன் தங்கச்சியை தாக்கிடுச்சு. என்ன? நோ, நான் என்ன காரியம் பண்ணேன்? அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். நான் உனக்கு வழியை காட்டுறேன். நம்ம கிட்ட டைம் இல்ல. வா. எனக்கும் தான் நேரம் இல்ல. மரியாதையா வழியை விட்டு நிற்ப மாட்டியா? நீ எங்கேயும் போக கூடாது தம்பி. ஆமா, பாய் பாய் சொல்லுங்க. அது ஸ்லீப்பிங் பவுடர். ஏய், நீ என்ன மறந்துறாத தூங்கிட்டேன். இது சண்டை போடுறது நிறுத்திருச்சு. ஏன்னா அதுங்க ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இவ்வளவு அப்படிதான் இருக்கா? பல்ஸ் ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு. நமக்கு போதுமான நேரம் இல்ல. இந்த ரெயின் டிராப் எங்க போனா? அவன் வரானு பாக்குறேன். யாரு ரெயின் டிராப்பா? இல்ல, அந்த வீரர்கள். அது சரி, எதுக்காக என்ன வண்டி எடுக்க சொன்ன? ரெயின் டிராப்பையும் ஒயிட் ஸ்னேக்கையும் இவன் எடுத்துட்டு வரத ஜெனரல் பார்த்தாருன்னா அப்புறம் மதிப்பு மரியாதை இவனுக்கு போயிடும்ல. ஏய் பச்சையா, உனக்கு ரொம்ப நேரமா எடுத்துட்டு வர கஷ்டமா இருக்கும். நான் எடுத்துட்டு வரட்டுமா? இந்த வாட்டி என்ன ஏமாத்த முடியாது. என்ன நான் ஸ்மார்ட் ஆயிட்டேன், மறந்துடாத. ஆமாமா. அவங்க நம்மள ஜெனரல் பூ கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இனிமே உன்னோட ஃப்ரெண்ட் அப்புறம் என்னோட சிஸ்டர் இந்த காட்டை யாரும் காப்பாத்த முடியாது. ஆனா நான் இருக்கும்போது அது நடக்காது. இந்த கொடியை அவுக்கவே முடியல. அந்த கொடி பச்சையா இருக்கிற வரைக்கும் அதை ஒண்ணும் பண்ண முடியாத. வேற வழியை தான் யோசிக்கணும். அப்ப நீ ஊத்துன அந்த மருந்தையே இதுக்கு ஊத்தலாமே. ஒரு நிமிஷம், ஜெனரலை கூப்பிட்டு நான் தான் இவங்களை பிடிச்சேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஜெனரல் ஒன்னதான் வண்டி இழுத்துட்டு வர சொல்லுவாரு. அந்த கெட்ட டானிக்கை கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? சொல்லுங்க.
கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா ஒயிட் ஸ்னேக்கையும் ரெயின் டிராப்பையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அத இவன் உங்களுக்காக இதுல வச்சு இழுத்துக்கிட்டு வரான். ஆமா. ஏய் என்ன ஏமாத்திட்டானே. அவங்கள சீக்கிரமா என்கிட்ட கொண்டு வாங்க. என்னால இவன் தொல்லை தாங்க முடியல. நீ என்ன ஏமாத்திட்ட. நீதான் பெரிய புத்திசாலியாச்சே, உன்னை எப்படி ஏமாத்த முடியும்? பாத்தியா, இப்படிதான் நீ என்ன மோசம் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன செய்ய முயற்சி பண்ண? வழக்கமா செய்யறது தானே. கம்முனு கடை வா. இப்ப நீ சுலபமா இத உடைச்சிடலாம். டென்ஷன் பண்ணாத. சொல்றேன்ல. ஏய், ஏய், நான் உன்னை விட மாட்டேன். அவங்கள பிடிச்சது நான் தான். இல்ல, நான் தான் செஞ்சேன். இல்ல, ஆனா அங்க பாரு, அவங்க தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போறாங்க. இப்ப நம்ம சண்டை போடுறதா இல்ல ஓடுறதா? ரெயின் டிராப்பா இருந்தா என்ன செய்வான்? சண்டை போடுவான். ரெயின் டிராப். நானே தான். அவங்க மருந்து தயாரிக்கிற வரைக்கும் இவங்களை நம்ம பாத்துப்போம். கிரீன் ஸ்னேக், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடு. பரவாயில்ல விடு. அப்படி சொல்லாத. நீ இல்லாம நான் தனியா கிளினிக் ஆரம்பிக்க நினைச்சேன். ஆனா நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. முதல்ல இந்த பொண்ணை நம்ம காப்பாத்தணும். அதுக்கப்புறமா நாம இந்த காட்டை காப்பாத்தணும். நமக்கு பெரிய வேட்டை கிடைச்சிருக்கு. ஆமா, இந்த ரெண்டு ஸ்னேக் என்ன பண்ணுது? இந்த மரத்தெல்லாம் குணமாக்க டானிக் தயார் பண்றாங்களாம். ஆனா அவங்க எதுக்கு தேவையில்லாம டானிக் தயார் பண்றாங்க? இந்த மரங்கள் தான் அழிஞ்சு போச்சு. உனக்கு என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இப்ப அவங்க நல்லவங்களா மாறிட்டாங்க. அதான் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ உண்மையிலேயே வடிகட்டின ஒரு முட்டாள் தான். மருந்து இப்போ தயாராயிடுச்சு. மந்திரமும் மாய சக்தியும் நிறைஞ்ச காடே, நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க சரியாயிடுவீங்க. முடிச்சிட்டேன். இதத்தான் நான் கூட்டு முயற்சின்னு சொல்லுவேன். இவங்களை என்ன பண்றது? நம்ம வீரர்கள் அவங்கள பிடிச்சிருவாங்க. அதோட அந்த மரங்களோட ஹெல்ப் வேற இப்ப அவங்களுக்கு இல்லையே. அவங்க அந்த மருந்தை எடுத்துட்டு போறாங்க. நாம தோத்துட்டோம். இல்ல, அங்க பாரு. நீ கொடுத்த அந்த மருந்து அந்த மரத்துக்கு நல்ல வேலை செஞ்சிருக்கு. சாரி. என்னால பேச முடியலையே தவிர உண்மையிலேயே அந்த கேக் ரொம்ப நல்லா இருந்தது. உன்கிட்ட இன்னொன்னு இருந்தா கூட அதை நான் சாப்பிடுறேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊட்டணும், தெரிஞ்சுக்கோ. முதல்ல அடைச்ச மாதிரி வாயிலெல்லாம் அடைக்க கூடாது, புரிஞ்சுதா? ஜெனரல், நீங்க கேட்ட அந்த டானிக் நான் கொண்டு வந்துட்டேன். அப்படியா? ஆனா நான் தான் அதை கீழே விழாம புடிச்சேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. இதுக்கு தான் வாயை எப்பவுமே ஆன்னு திறந்து வச்சுக்க கூடாது, புரிஞ்சுதா? இதெல்லாம் எப்படி நடக்குது? என்ன ஆச்சு சொல்லுங்க. நான் இப்ப வெளியே வந்துட்டேன், பாத்தியா? நான் என்ன டானிக் கொண்டு வர சொன்னா நீங்க என்ன டானிக் நான் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன கேட்டா எனக்கு தெரியாது. அவனை கண்ட்ரோல் ரூமுக்கு போக விடாதீங்க. இனிமே நான் என் தங்கச்சியை விட்டு போக மாட்டேன், இங்கேயே இருப்பேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமே சேவை செய்வோம். நாங்களும் அப்படிதான். உண்மையிலே இங்க இருக்கிற மரங்கள்லாம் உதவிச்சு. மரம் சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எப்பவாவது ஜெனரல் பூவை பாத்தீங்கன்னா அவனை ஓட ஓட அடிப்போம். அவன்கிட்ட மறக்காம சொல்லுங்க. இந்த காட்டுல இருக்கிற மரங்களை எல்லாம் நாங்க அழிய விட மாட்டோம்னு அவன்கிட்ட சொல்லுங்க.